அருமையானவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து செய்தார்கள். எந்த அளவுக்கு இம்சைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இம்சைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதை பற்றி குர்ஆன் ஆச்சரியமாக பேசுகிறது. எப்படியாப்பட்ட இம்சைகளை எல்லாம் மூசா நபிக்கு இவர்கள் கொடுத்தார்கள், எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள் என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலகத்திலே பனு இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் மூசா நபியை வாட்டியது போல வேறு எந்த கூட்டத்தினரும் தன்னுடைய சமுதாயத்தினை வாட்டவில்லை. அந்த அளவுக்கு இம்சை கொடுத்தார்கள், வைத்து செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வருது, மிஅராஜுடைய சம்பவத்திலே 6வது வானத்திலே ஹஜ்ரத் மூசா நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அதற்கு பிறகு 7 வானத்தை தாண்டி பெற்று அல்லாஹுடன் சந்திப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் அதற்கு பிறகு 50 நேர தொழுகையை கிஃப்டாக இந்த உம்மத்திற்கு கொடுத்தான். அந்த தொழுகைகளை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது 6வது வானத்திலே மூசா நபியை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய உம்மத்துக்காக வேண்டி எதை கடமையாக்கினான் என்று நபி அவர்களை பார்த்து மூசா நபி கேட்க, நபி அவர்கள் இரவு பகலாக தொழக்கூடிய 50 நேர தொழுகையை என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி சென்று இந்த தொழுகையுடைய எண்ணிக்கையை குறைத்து கேளுங்கள். ஏன் என்று சொன்னால், பனு இஸ்ரவேலர்களை பற்றி எனக்கு தெரியும், அவர்கள் எப்படியெல்லாம் என்னை வாட்டினார்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய உம்மத்தினர் இதை தாங்க மாட்டார்கள், நீங்கள் திரும்பி சென்று குறைத்து கேளுங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய கூட்டத்தாரை பற்றி நபி அவர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல விதத்திலே வாட்டி வதைத்தார்கள். பல கேள்விகளை கேட்டு மூசா நபிக்கு துன்பம் கொடுத்தவர்கள் தான் இந்த யூதர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 55 அல்லாஹ் கூறும் பொழுது, நபி அவர்களுடைய காலத்திலே இருந்த யூதர்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த இந்த இம்சைகளை சொல்லி காட்டுகிறான். வஇத் குல்தும் யா மூசா, நீங்கள் சொன்ன நேரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மூசாவே அலைஹிஸ்ஸலாம், லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கண்கூடாக நாங்கள் பார்க்கும் வரை நாங்கள் ஒரு காலமும் இறை விசுவாசம் கொள்ளவே மாட்டோம், அல்லாஹ்வை நாங்கள் நேரில் பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள். பிறகு என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? மூசா நபியை வாட்டி வதைத்தார்கள். அல்லாஹ்வை எங்கள் கண் முன்னால் காட்டுங்கள், இல்லாவிட்டால் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அடுத்த அடியிலே கூறுகிறார், நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையிலேயே உங்களை இடிமுழக்கம் பிடித்துக் கொண்டதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று மூதாதையர்கள் செய்த விடயத்தை நபி அவர்களுடைய காலத்திலே இருந்த யூதர்களுக்கு அல்லாஹ் இந்த அமைப்பில் சொல்லி காட்டுகிறான். இந்த இடிமுழக்கத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பனு இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதே போல சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 51 கூறுகிறான், வைஸ் வஅத்னா மூசா 40 லைலத்தன் ثم اتخذتم العجل من بعده وانتم ظالمون. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 இரவுகளை நாங்கள் வாக்களித்தோம். அதாவது அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி 40 நாட்கள் தூர் சீனாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். செல்லும் பொழுது தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனு இஸ்ரவேலர்களுக்கு பொறுப்பாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சாமிரி என்பவன் காளை கன்றை, தங்க நகைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு காளை கன்றை உருவாக்கி அதிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குதிரையுடைய காலடி தடம் பட்ட இடத்திலே இருந்த மண்ணை எடுத்து வைத்திருந்தான். அதை அந்த காளை கன்றுடைய வாயிலே போடவும் அது பேச ஆரம்பித்தது. இதுதான் உங்களுடைய இறைவன் என்று சொல்ல 70,000 பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹுவை நிராகரித்துவிட்டு இந்த காளை கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். திரும்பி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து பார்த்தால் பெரும் ஒரு கூட்டம் இந்த காளை மாட்டை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சுஹுஃபுகளை எடுத்து கொண்டு வந்தார்கள். இதை பார்த்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு, அல்லாஹ் இதை பற்றி சூரா தாஹாவிலே கூறுகிறான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாடியை
பிடித்து என்ன நடக்கிறது ஹாரூனே என்று கோபப்பட்டு கேட்டார்கள். இந்த அளவுக்கு இந்த யூதர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த காளை கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். பிறகு என்ன நடக்கிறது? அந்த 70,000 பேரும் தன்னை தானே கொலை செய்து கொண்டார்கள். இதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இதே போல சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 57 இந்த யூதர்களுடைய இன்னொரு விடயத்தை பற்றி கூறுகிறான். வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, உங்களின் மீது மன்னு சல்வா என்ற 2 ஆச்சரியமான உணவுகளை நாங்கள் இறக்கி வைத்தோம். குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளித்த இந்த மனமானவைகளில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இப்படியாப்பட்ட ஆச்சரியமான உணவுகளை இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். இதே போல சாமிரி அந்த காளை கன்றை எப்படி இவர்களுக்கு வணங்க வைத்தான், எப்படி வழிகெடுத்தான் என்பதை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னு சல்வா என்ற 2 ஆச்சரியமான உணவுகள். மண் என்று சொன்னால் ஒரு விதமான பனிக்கட்டியை போன்ற இனிப்பு பண்டம், சல்வா என்று சொன்னால் கௌதாரியை போன்ற இறைச்சி. இது இவர்களுக்கு வளமையாக வந்து கொண்டிருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் இப்படியாப்பட்ட அருட்கொடைகளை கொடுத்த போதிலும் 61வது ஆயத்திலே இவர்கள் மூசா நபியிடத்திலே கேட்டதை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். வைத் குல்தும் யா மூசா, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதை ஞாபகப்படுத்துங்கள். என்ன? லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின், எங்களுக்கு ஒரே சாப்பாட்டின் மீது பொறுமையாக இருக்கவே முடியாது. எங்களுக்கு ஒரே இந்த மன்னு சல்வாவை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்க முடியாது. ஃபதுலனா ரப்பக், அதனால் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி முளைவிக்கக்கூடிய வஸ்திலிருந்து எங்களுக்கு சில விடயங்களை வெளியாக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அப்படி என்று சொல்லிவிட்டு என்ன வஸ்துக்களை கேட்டார்கள் தெரியுமா? மிம் பக்லிஹா, கீரை வகைகள், வ கிஸ்ஸாஇஹா, வெள்ளரிக்காய், வ ஃபூமிஹா, வெள்ளப்பூடு, வ அதசிஹா, பருப்பு, வ பஸலிஹா, வெங்காயம், இது போன்ற விடயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று மன்னு சல்வா என்ற உயர்ந்த உணவுப் பொருட்களை விட்டுவிட்டு இப்படியாப்பட்ட வஸ்துக்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான்? இஹ்பிது மிஸ்ரன் ஃபஇன்ன லக்கும் மா சஅல்தும், நீங்கள் இந்த இடத்துக்கு செல்லுங்கள், இந்த ஊருக்கு செல்லுங்கள், நீங்கள் கேட்டதெல்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் விவசாயத்தை பண்ண வைத்தான் இந்த பனு இஸ்ரவேலர்களே. இப்படியாப்பட்ட மோசமானவர்கள் தான் இந்த யூதர்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் இந்த விடயத்தை கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து கூறினார்கள், அத்தஸ்தப்திலூன அல்லதீ ஹுவ அத்னா பில்லதீ ஹுவ கைர், நல்ல சிறந்த உணவுகளை விட்டுவிட்டு மிக தாழ்ந்ததை நீங்கள் மாற்ற பார்க்கிறீர்களா என்று ஆவேசப்பட்டு கோபமடைந்து கவலை அடைந்தவர்களாக பனு இஸ்ரவேலர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அப்படி இருந்தும் எங்களுக்கு அது வேண்டாம், இப்படியாப்பட்ட நாங்கள் கேட்கக்கூடிய வஸ்துக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று தாருங்கள் என்று பிடியாயிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு பிறகுதான் அல்லாஹ் அடுத்த அடியிலே கூறுகிறான், வதுரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனா, இழிவும் பஞ்சமும் இந்த யூதர்களின் மீது சாட்டப்பட்டு விட்டது என்று இந்த விடயத்தை மாற்றியதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த பனு இஸ்ரவேலர்களை சபித்தார். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரா அத்தியாயம் 67 72 வரை மாட்டுடைய ஒரு சம்பவத்தை பற்றி கூறுகிறான். இதை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் மரணித்து விட்டார். அவரை அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 2 கொலை செய்து விட்டார்கள். இந்த விடயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், இதற்கு ஒரு பதிலை சொல்லும்படி. இப்பொழுது அல்லாஹ் இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்கும்படி, அந்த மாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை அந்த உடலிலே அடித்தால் அவர் உயிர் பெற்று கொலை செய்தவர் யார் என்பதை சொல்வார் என்ற ஒரு முறையை அல்லாஹ் காட்டி தந்தான். இதை பனு இஸ்ரவேலர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது பலவிதமான கேள்விகளை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இம்சித்தார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, அல்லாஹ் ஒரு பெண் மாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் பனு இஸ்ரவேலர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அதத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை பார்த்து நீங்கள் கிண்டல் அடிக்கிறீர்களா? எங்களை பார்த்தால் உங்களுக்கு கேலியாக இருக்கிறதா? இறந்தவருக்கு நாங்கள் எப்படி மாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை அடிக்க முடியும் என்று ஏளனமாக பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். இதே போல சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 58 யூதர்களுடைய இன்னொரு இம்சையை பற்றி கூறுகிறான். பனு இஸ்ரவேலர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் நுழையும் பொழுது வதுகுல் பாப சுஜ்ஜதன், நீங்கள் சிரம் பணிந்த
நிலையில், சுஜூத் செய்த நிலையில், அதாவது தலையை சற்று குனித்தவாறு நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் நுழையுங்கள். இதே போல வகூலு ஹித்தத்துன் நக்ஃபிர் லக்கும், நீங்கள் செய்த தவறுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடியவர்களாக உள்ளே செல்லுங்கள் என்று சொன்னதும் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பூமியிலே அப்படியே அமர்ந்து தன்னுடைய பித்தட்டை பூமியிலே வைத்து, எப்படி சிறுபிள்ளை தன்னுடைய பித்தட்டை இழுத்த வண்ணம் அப்படியே செல்லுமோ, இது போல இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யும் முகமாக பூமியிலே தன்னுடைய பித்தட்டை வைத்து தேய்த்த வண்ணம் சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் போகும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னான். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஹப்பத்துன் ஃபீ ஷஅரத்தின், ஹப்பத்துன் ஃபீ ஷஅரத்தின் என்ற அர்த்தமில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு குழப்பியவர்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் நுழைந்தார்கள். எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதே போல சூரா ஆராஃப் அத்தியாயம் 7 வசனம் 138 கூறும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளத்தையும் அழித்து இந்த பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றி செங்கடலை கடந்ததற்கு பிறகு அங்கே சிலை வணக்கத்தை கண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் இதை பற்றி இந்த ஆயத்திலே கூறுகிறான், வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல் பஹ்ர, இந்த செங்கடலை பனு இஸ்ரவேலர்களுக்கு நாங்கள் கடக்க வைத்ததற்கு பிறகு ஃபஅதவ் அலா கௌமின் யஅகுஃபூன அலா அஸ்னாமின் லஹும், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை கடந்து செல்லும் பொழுது காலு யா மூசா ஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, மூசாவை அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு இந்த சிலைகள் இருப்பது போல் எங்களுக்கும் சிலைகளை ஏற்படுத்தி தருவீர்களா என்று மூசா நபியை பார்த்து கேட்டார்கள். கண்ணியமானவர்களை, இப்பொழுது தான் அல்லாஹ் மிகப்பெரிய அத்தாட்சியை காட்டினான். செங்கடல் பிரிந்தது, அதுவும் 12 பாதைகளாக பிரிந்தது. அந்த பாதையினூடாக அந்த கடலுக்குள்ளால் செல்லும் பொழுதும் எங்களுக்கு எங்களுடைய அடுத்த கோத்திரத்தாரை பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்றும் இந்த யூதர்கள் சொன்னார்கள். பிறகு அல்லாஹ் வஹி இறக்கிறான். இது தஃப்சீருல் கபீர்ல இமாம் ஃபக்ருர் ராஸி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தண்ணீருக்கு தன்னுடைய அசாவால் சைக்கினை செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த தண்ணீரை கண்ணாடியை போல் ஆக்கிவிட்டால் 12 கோத்திரத்தாரும் ஒருவர் மற்றவர்களை பார்த்த வண்ணம் அந்த கடலை கடந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதற்கு பிறகு தான் அந்த கடலை கடந்தார்கள். ஃபிரௌன் அழிக்கப்பட்டதை கண்முன்னால் பார்த்தார்கள். அப்படி இருந்தும் கடலை கடந்தவுடன் சிலை வணக்கத்திற்கு ஆசைப்பட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டு சொன்னார்கள், இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நிச்சயமாக நீங்கள் மடையர்களான சமூகத்தவர்கள் என்று கோபப்பட்டு அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார்கள். இதே போல சூரா மாஇதா அத்தியாயம் 5 வசனம் 24 அல்லாஹ் இன்னொரு விடயத்தை கூறுகிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கக்கூடிய அந்த ஜப்பாரியூன்கள் சக்தி வாய்ந்தவர்களுடன் யுத்தம் செய்யும்படி கூட இந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னா லன் நத்குலஹா அபதம் மா தாமு ஃபீஹா, அந்த கூட்டத்தார் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் இருக்கும் வரை நாங்கள் அதற்குள்ளால் நுழைய மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள், அவர்களுடன் நாங்கள் இங்கேயே அமர்ந்து கொள்கிறோம் என்று அவர்களுடன் யுத்தம் செய்யாமல் புறமுதுகிட்டு காட்டிய கோழைகள் இந்த யூதர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்ட இம்சைகளை சகித்திருப்பார்கள் என்பதை ஒரு தடவை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்படியாப்பட்ட பல இம்சைகளை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த யூதர்கள் கொடுத்தார்கள். இப்படியாப்பட்ட மோசமான குணமுடையவர்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள். இந்த யூதர்கள் இந்த குணத்துடன் தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தங்களுக்கு மாற்றம் செய்வதை, உடன்படிக்கையை முறிப்பது என்பது இந்த யூதர்களுடைய கைவந்த கலை. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பயங்கரமானவர்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா உலக முஸ்லிம்களையும் குறிப்பாக பலஸ்தீன் காசா மக்களை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.